இப்ப நீங்க ரொம்ப விரும்பி கேட்டுக்கிட்டதுனால மனசுல சாங்கை பத்தி டீகோட் பண்ண போறேன். இந்த சாங்ல என்ன இருக்கு ஏது இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ரொம்ப 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 எதிர்பார்த்திருந்த அந்த சாங் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஃபார் வேட்டையன், அது வந்து ரிலீஸ் ஆச்சு. மனசுல சாங்கை பத்தி சொல்லணும்னா சொல்லிட்டே இருக்கலாம். பயங்கர எனர்ஜெட்டிக், பயங்கர வைப்ஸ். அதாவது என்னன்னா, பேட்டை ஜெயிலருக்கு அப்புறம் ரஜினிகாந்த் சார், அனிருத் ரெண்டு பேரும் சேர்ந்து காம்போவா மூணாவது இணைஞ்சிருக்க படம் தான் வேட்டையன். இதுக்கு அடுத்து கூலியில கூட அவங்க தான் காம்பினேஷன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா வேட்டையன் சாங்ஸ் வந்து ரொம்ப பரபரப்பா இருக்கு, பயங்கரமா பேசப்படுது. பட்டி தொட்டிலாம் போய் சேருமா, சேர்ந்துருச்சு. அந்த அளவுக்கு பயங்கர வைப்ஸ். மஞ்சு வாரியர் கூட ஆடுறாங்க. என்ன இது அசுரன்ல பார்த்த மஞ்சு வாரியரா கிடையாதுங்க, செம்ம ஸ்டைலிஷ் மஞ்சு வாரியர். அந்த ட்ரெஸ்ஸு அது இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கு, மாசா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. விஜய் டிவி ரக்ஷன் ஆடி இருக்காப்ல, பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அனிருத் சேர்ந்து ஆடி இருக்காங்க இந்த ப்ரோமோ சாங் வேற லெவல்ல வந்திருக்குது, செம்ம. நம்ம ஜெய்பீம் டைரக்டர் வந்து அது வந்து ஒரு பயங்கரமான மைல்டான ஃபீல் குட் ஹார்ட் டச்சபிள் பயங்கரமான எமோஷனல் படம் வந்து ஜெய்பீம். அப்படி ஒரு எமோஷனலா கனெக்ட் ஆன ஓடிடியில கொடுத்தாரு அவர். அவர் வந்து இப்படி வந்து ஒரு மாசான ஹீரோ, இந்தியாவுல சூப்பர் ஸ்டாரு, அவரை வச்சுட்டு இவர் கேரி பண்ணி இந்த வேட்டையின் படத்தை சக்சஸ் கொடுக்க முடியுமா? அப்படி உண்மையிலே செம ப்ரெஷர். அவர் கொடுப்பாரான்னு டவுட் கூட சில பேருக்கு இருக்குது. ஆக்சுவலி பார்த்தோன்னா எல்லாத்தையும் மீறி வந்து வேட்டையின் வெற்றி படமா அமையணும். ஏன்னா ரஜினி சாரோடைய இன்புட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு, ஜெயிலரை விட ஜாஸ்தியா இருக்குது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இந்த லைக்கா படத்துக்கு வந்து தொடர் தோல்விகளா இருக்குது. இந்தியன் டூவை சொல்லலாம், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா செம்ம சர்க்கிள் யாருக்கு கேட்டீங்கன்னா லைக்காவுக்கு. ஸோ இதை மீறி இந்த வேட்டையின் படத்தை ஹிட்டா ஆக்கி ஆகணுங்கிறது லைக்காவுடைய பெரிய இது. ஏன்னா அவங்க வந்து தமிழ் சினிமாவுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா மிகப்பெரிய பொருட்செலவுல ஏதாவது படம் எடுக்கணும்னா அவங்களால மட்டும்தான் முடியும். அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இந்த சாங் ரிலீஸ் ஆயிடுச்சு. பயங்கர எக்ஸ்பெக்டேஷன், பயங்கரமா அந்த சாங்கை வந்து பயங்கர வைப்ஸ் செம்மையா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. பார்க்கும்போதே வந்து ஓ ஓ அண்ணனோட பாட்டு அந்த ஸ்டைல இருந்துச்சு எல்லாமே. அந்த விஷுவல்ஸ் பார்க்கும்போது சரி, அந்த பேக்ட்ராப்ஸ் பார்க்கும்போது சரி, அத்தனை குரூப் டான்ஸர் ஆடும்போது சரி, எல்லாமே அந்த பாட்டை வந்து நம்ம வைப் பண்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே ஒரு பாசிட்டிவான வைப்ஸ். மனசுலாய வந்து நல்லபடியா இருந்துச்சு, நல்ல சாங்ஸ் தான். எல்லாருக்கும் வந்து இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா 2K கிட்ஸ் தான் பிடிச்சிருக்கும். ஏன்னா அனிருத் பண்ணியிருக்காப்ல. அனிருத்தை பொறுத்தவரை அவங்களை கழுவி ஊத்துனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அவருடைய ரோலை கரெக்டா பண்ணுவாரு. உண்மையே அனிருத் வந்து நம்ம பாராட்டணும். ஏன்னா இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய மியூசிக் இடம் கொடுத்து ஒரு படத்துக்கு வெற்றிக்கு அவர் தேவைங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்காரு. அது அவர் கடினமா உழைப்பு. அங்கிருந்து சொல்றாரு, இங்க இருந்து சொல்றாரு, அதெல்லாம் தாண்டி அவர் வந்து ஒரு படத்துக்கு தேவைன்னு நிர்ணயம் பண்ணிக்கா. அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை போட்டாருன்னா மிகப்பெரிய அளவுல வந்து இந்த படம் வெற்றி அடைங்கிறது நம்மளுடைய இது. ஓகே, இதே மீறி வேட்டையின் சாங் வந்து முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரஹ்மான் சார் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து மேல் சிங்கரை வச்சு ஏஐ பண்ணி ஒரு பாட்டை சக்சஸ் பண்றாரு. அந்த பாட்டு யாருன்னு கேட்டீங்கன்னா, நீ கட்டு சேல மடிப்புல தான் கசங்கி போனானே, நீ கட்டு சேல மடிப்புல நான் கசங்கி போனேண்டி, உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு, அந்த சாங் எல்லாம் படிச்ச ஏஆர்எம்முடைய ஃப்ரெண்டுங்க அவரு. சாவுல் அமீதுடைய சாங்கை வந்து ஏஐ பண்ணி லால் சலாம்ல வைக்கிறாரு. அவர் வந்து அவருடைய நினைவா இந்த பாட்டு இந்த இடத்துக்கு தேவைப்படுது, அவர் வாய்ஸ் இருந்தா எப்படி இருக்கும் இந்த லால் சலாமுக்கு, இந்த படம் வெற்றிக்கு உதவுன்னு சொல்லிட்டு லால் சலாம்ல ஏஐ பண்ணி வைக்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வச்சாரு. ஏன்னா ஏஐ பொறுத்தவரை எல்லா இடத்துலையுமே மேல் சிங்கரை வந்து அவரை கம்ஃபர்ட்டா யூஸ் பண்ணவே முடியாது. தேவையில்லாத ஒண்ணுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஃபீமேல் சிங்கர் நீங்க போட்டீங்கன்னா கரெக்டா ஆப்ட் ஆகும். நம்ம வந்து கோட்ல வந்து பவதாரணி வாய்ஸை வந்து நல்லாவே யூஸ் பண்ணிருப்பாங்க, நல்லாவே ஏஐ பண்ணிருப்பாங்க. படம் வந்துன்னா பாத்தீங்கன்னா செம்ம சக்சஸா இருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து மலேசியா வாசன் கண்டிப்பா அந்த சாங்குக்கு வந்து தேவையா அப்படின்னு கேட்டா என்ன பொறுத்தவரை தேவையில்லை. எதுக்கா நீ வச்சாங்க? இப்ப வந்து விஜய் படத்துல கோட்ல பாத்தீங்கன்னா கோட்ல வந்து ஏஐ பண்ணி விஜய் வச்சாங்கன்னு கேட்டோம்னா அந்த கண்டென்ட்டுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால வச்சாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சாங்குக்கு வந்து இந்த ஏஐ தேவையா? ஒருவேளை கண்டென்ட்ல ஏதாவது இருக்கான்னு தெரியல. அது வந்து படம் ரிலீஸ் ஆனதுக்கு பின்னாடி தெரியும். ஒட்டு மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஏஐ தேவையில்லை. மலேசியன் வாசியோட ஓக்கள் தேவையில்லாத ஒண்ணுதான் நினைக்கிறேன். அவருடைய சன் வந்து யுகேந்திரன் பாடி இருக்காப்ல. நீங்க டைரக்டா யுகேந்திரனே பாட வச்சுக்கலாம். இல்லைன்னா நிறைய சிங்கர்ஸ்ல இருக்காங்க, அவங்கள வச்சு பாட வச்சுக்கலாம். ஏன் இதை ஒத்துக்கிட்டாங்க என்னன்னு அது தெரியல. அதுக்கு பின்னாடி பெரிய இது இருக்கு. ஜெய்பீமை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ரொம்ப மைல்டான ஒரு ஹார்ட் டச்சபிள் ஃபீல் குட்டான ஒரு செம்ம மூவி. பயங்கர எமோஷனல் கனெக்ட் ஆகாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த படத்தோடைய அவுட்புட் இருந்துச்சு. ஓடிடியில வந்தாலும் அது வந்து ரொம்ப திருப்தியான ஒரு படம், செம படம். ஜெய்பீம் டைரக்டர் நானாவேல், அவரை பத்தி உங்களுக்கு தெரியும். அவர் வந்து எப்படின்னா அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு அமர்க்கலமா பண்ணிருப்பாப்ல, ரொம்ப ஃபீலா இருக்கும், பயங்கர எமோஷனலா கனெக்ட் ஆகும். அவர் வந்து சாங்ல வந்து அவர் நல்ல வேலை வாங்குறவருக்கு இந்த சாங்கே சாட்சி. மண்ணிலே ஈரம் உண்டு முள்காட்டில் பூவும் உண்டு, அந்த சாங் எல்லாருமே கேட்டிருப்பீங்க. படத்துக்கு வந்து அந்த பாட்டு வந்து பயங்கர வெயிட்டேஜ். அந்த பாட்டை கேட்டவுடனே எமோஷனல் ஆகாத ஆளே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு வேலை வாங்க கண்டிப்பா முடியும். ஆனாலும்
அவர் ஃபுல் ஃப்ரீடமா இந்த வேட்டையின் படத்துல ஒர்க் பண்ணியிருப்பாரா, எந்த இதுவும் இல்லாம. ஏன்னா ரஜினி சாரோட இன்புட் வந்து பயங்கரமா இருக்கும் கண்டிப்பா இந்த படத்துல. ஏன்னா லைக்காவோட இன்புட்டும் ஜாஸ்தியா இருக்கும். இந்த படம் சக்சஸ் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து நல்லா வரும்ன்றது எனக்கு நம்பிக்கை. நான் வந்து பயங்கரமா தலைவர் ஃபேன் வச்சுங்களேன். இப்போ தலைவர் படத்தை வந்து ரொம்ப விரும்பி பாக்குறது, ரொம்ப எல்லாமே வரவேற்கத்தக்கது. இப்போ வந்து மலேசியா வாசனை பத்தி நம்ம பேசணும். ஏன் அவங்க வந்து சாங் வச்சாங்க, இந்த சாங்க்கு அவர் தேவையா அப்படின்னா, என்ன சென்டிமெண்ட்லோ என்ன இதோ தெரியாது எனக்கு. அது படத்தை பார்த்தோன்னே தெரியும். இந்த பாட்டுக்கு கண்டிப்பா ஏஐ பண்ணி அவருடைய வாய்ஸ் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் எங்க இருந்து வந்துச்சு, வந்துச்சு, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒட்டு மொத்தமா மனசுல சாங்கு செம்மையா இருக்கு, ஓகே தான், ஒரு மோசம் கிடையாது. அதனுடைய சினிமோட்டோகிராஃபியா இருக்கட்டும், கொரியோகிராஃபியா இருக்கட்டும், அந்த அட்மாஸ்பியரு, அந்த டான்சிங்கு எல்லாமே பக்காவா அமைஞ்சிருச்சு. ஓகே, இப்போ வந்து மலேசியா வாசவனை பத்தி ஒரு சின்னதா ஒரு டீகோட் பண்ணி நம்ம பேச போறோம். மலேசியா வாசவன் சாரை பத்தி பேசணும்னா சரியான சிங்கர். ஆரம்ப காலகட்டத்திலே வந்து பயங்கரமா பண்ணிட்டு இருப்பாப்ல. ஆட்டுக்குட்டி முட்டை இட்டு, அதுல இருந்து நம்ம வந்து அந்த சாங் ஒரு சாங்க கேட்டுக்கிட்டே இருக்கோம். எல்லாமே பயங்கரமா போயிட்டு இருக்கும், செம்மையா பண்ணுவாரு. எல்லா சாங்குமே மேக்சிமம் சாங் வந்து அது எல்லாமே அவருடைய ஹிட் பாட்டா தான் இருக்கும். அந்த அளவுக்கு மலேசியா வாசன் சாங்ஸ் வந்து புகழ் வந்து பயங்கரமா இருக்கும். எல்லா சாங்குமே ஒரு யூனிக்கான வாய்ஸ். அவரால் தான் பல குரல்ல கூட பாட முடியும். நிறைய சாங்கு நம்ம வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். எஸ்பிபி சாரும் மலேசியா வாசனும் இரு கண்களா இருந்துச்சு தமிழ் சினிமாவுக்கு. ஒரு காலகட்டத்துல வந்து அவங்க 2 பேர் தான் பாடுவாங்க. சிங்கரா அந்த எஸ்பிபி சார் இருப்பார், இன்னொரு அதர்மேல் சிங்கர் வந்தா இது. அதே மாதிரி ஃபீமேல் சிங்கரா தான் ஜானகி அம்மா இருப்பாங்க, சுசிலா அம்மா இருப்பாங்க. இவங்களுக்கு தான் போட்டியாவே இருக்கும். எல்லா சாங்குமே அவங்க தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு மலேசியா வாசன் சாங் வந்து எப்பவுமே ஃபேமஸா பேசப்படும். மலேசியா வாசன் சார் வந்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்துக்கு ஏகப்பட்ட பாட்டு படிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 70-80 பாட்டு கிட்டாலும் அவர் படிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். பாட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா பயங்கர சூப்பர் ஹிட். ரஜினி சாருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. ஓகே, இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை, ஒரு தெரியாத கதை. ஒரு ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி நம்ம எடுக்க போனோம்னா அது வந்து வேற மாதிரி இருக்குது. அது என்னன்னு நம்ம சொல்லிதான் ஆகணும். இது வந்து ஆக்சுவலி வந்து பெரிய ரஜினி ஃபேனா நம்ம வந்து எதிர்பார்க்கறது தான். ஓகே, எதிர்பார்க்கறது தான், எல்லாரும் எதிர்பார்க்கறது தான். எல்லாரும் நிறைய பேசுறாங்க, அந்த படம் இப்படி அந்த படம் இப்படி எல்லாமே சொல்றாங்க. இருந்தாலும் ஒரு சில ரகசியத்தை வந்து ரசிகர்களுக்கு தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் ஒரு சில சில மேட்டர் நான் சொல்லலாம்னு இருக்கேன். ஸோ அது வேற ஒன்றும் இல்லைங்க. ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல வந்து ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்றாரு. முதல் படமா ரெண்டாவது படம், முதல் படம்னு நினைக்கிறேன். அந்த படம் பேர் வந்து மாவீரன், எல்லாருக்குமே தெரியும். மாவீரன் பாத்தீங்கன்னா நல்ல பட்ஜெட் போட்டாரு. முதல்ல பண்றோம், நல்லா பண்ண சொல்லிட்டு மாவீரன் பாத்தீங்கன்னா மாவீரன், தாரா சிங்கு, அம்பிகா, எப்படி எப்படியே போட்டு சூப்பரான படம். பயங்கரமான அது ஒரு ஒரு எப்படி சொல்றது, பெரிய எதிர்பார்ப்பு கிடையில. மாவீரன் ஒரு பக்கம், இந்த பக்கம் பார்த்தா ராஜ்கமலுக்கு என்டர்டைன்மெண்ட்ல வந்து கமலஹாசன் சாரை போட்டு, அங்க பாத்தீங்கன்னா விக்ரம்னு ஒரு பெரிய படம். 2 படமும் பாத்தீங்கன்னா என்ன சொல்றது, பயங்கரமா ரிலீஸ் ஆச்சு. சேம் டேல ரிலீஸ் ஆச்சு. பயங்கர வரவேற்புக்குள்ள 2 படம் வந்துச்சு. ஒண்ணு பாத்தீங்கன்னா விக்ரம்ல பாத்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாமே சூப்பர் ஹிட், பயங்கர பொருட்செலவு எடுத்தாப்புல. அங்க பாத்தீங்கன்னா அம்பிகா, ராதா, சத்யராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து பயங்கரமா பண்ணாங்க விக்ரம். இந்த பக்கம் பார்த்தா ரஜினிகாந்த் சார் வந்து பண்ணின படம் மாவீரன். ஒரு பக்கம் பார்த்தோன்னா மாவீரன் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா விக்ரம் பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. 2 ஒரு தீபாவளின்னு நினைக்கிறேன், அந்த தீபாவளி டைம்ல ஒன்னா ரிலீஸ் பண்ணாங்க. மாவீரன் படத்துல வந்து நீங்க பாக்குறீங்களா மலேசியா வாசன் சார் அவர் பாடினது எத்தனை பாட்டு தெரியுமா? 7 பாட்டு. நீ கொடுத்தத திருப்பி கொடுத்தா, நீ கொடுத்தத திருப்பி கொடுப்பேன், எண்ணிக்கொள்ளடி என் சின்ன கண்மணி, வாங்கடா வாங்க ஏன் வண்டிக்கு பின்னாலே, எழுகவே படைகள் எழுகவே, ஏ மைனா சொக்குப்பொடி கக்கத்துல வச்சிருக்க, சொந்தமில்லை பந்தமில்லை சுத்திடாமல் சொற்கும் பிள்ளை அப்படின்னு ஒரு சாங். படத்துல 7 பாட்டுமே செம்ம ஹிட் சாங். பட்டி தொட்டி எடுக்கும் பட்டைய கிளம்பின பாட்டுங்க. ஆனா படம் மட்டர் ஃபிளாப். என்ன சாரு മനസ്സിലായോ? என்ன சார் மனசிலாயா? பயங்கரமா அடி. ரஜினிகாந்த் எந்த அளவுக்கு அடி தெரியுமா? ரஜினிகாந்த் சார் அடுத்து ப்ரொடக்ஷனே பண்ணக்கூடாதுங்கிற முடிவு எடுக்கிற அளவுக்கு அந்த படம் சரியான அடி. அந்த காலகட்டத்திலேயே மிகப்பெரிய லாஸ் வந்து நம்ம தலைவருக்கு. ஓகேயா, இது அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அதிசய பிறவி. அதிசய பிறவில 5 சாங், 5மே மலேசியா வாசகம் படிச்சது. அன்னக்கிளியே சொன்ன கிளியே தான் தந்தன கும்மி கொட்டி கும்மி கொட்டி கும்மி கட்டி, ஒன்ன பார்த்த நேரம் சிங்காரி பியாரி பியாரி பியாரி, பாட்டுக்கு பாட்டு எடுக்கவா. இப்ப பாத்தீங்கன்னா 5 பாட்டுமே சூப்பர் ஹிட்டா போச்சு. ஆனாலும் பாத்தீங்கன்னா படம் அட்டர் ஃபிளாப்புங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆசை 100 வகை வாழ்வி 100 சுவை வா,
பார்த்தீங்கன்னா செம ஹிட் சாங்கு. அந்த பாட்டை நம்ம வந்து இப்போ கூட ரீமிக்ஸ் போட்டாங்க, நல்லா பண்ணாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா அந்த சாங் வந்து பெரிய அளவில் பேசப்படுச்சு. படம் பேர் வந்து அடுத்த வாரிசு. அடுத்த வாரிசு சக்ஸஸான்னு கேட்டால் ஃப்ளாப். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஆடி மாச காத்தடிக்க வாடி புள்ள செத்த நிக்க மானே மாங்குயிலே, செம்ம இட்டு பாட்டுங்க. பாயம்பள்ளி படம். அந்த பாட்டு பட்டி தொட்டியில கிழிச்சு தொங்க விட்டுச்சு. ஆனா படம் பார்த்தீங்கன்னா ஃபிளாப். அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவர் படம் ரங்கா, செம்ம பாட்டு. பட்டு கோட்டை அம்மாலே அடிச்சு வீட்டு பிரிஞ்சு எடுப்பாங்க. படம் ரங்கா. படம் ஃபிளாப். அடுத்து பார்த்தீங்கன்னா நாட்டுக்குள்ள நம்ம பத்தி கேட்டு பாருங்க அம்மம்மா இவன் தான் சூப்பர் ஸ்டார்னு. பாத்தீங்கன்னா விடுதலை படம் ஃபிளாப்பு. என்னோட ராசி நல்ல ராசி மாப்பிள்ளை படம் ஃபிளாப்பு. வா வா வசந்தமே சுகம் தரும் சூப்பர் ஹிட் சாங்க, புது கவிதை. ஆனா படம் ஃபிளாப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா ரஜினிகாந்த் சாருக்கு கடைசியா படிச்ச பாட்டு தான் வந்து அருணாச்சாரம் படத்துல இருந்து செம்ம சங்கு சிங்கம் ஒன்று கூறப்பட்டது. அந்த பாட்டு செம்ம ஹிட்டு. எல்லா கல்யாணத்தையும் அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்டா போடுவாங்க. படம் அருணாச்சலம். அந்த படம் ஓடிச்சா இல்லையான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஆக வந்து இப்படி இருக்குது இந்த சூழ்நிலை இருந்துகிட்டு. வேற ஒன்றும் இல்லைங்க. எனக்கு வந்து சென்டிமெண்ட்லாம் பிடிக்காது. ஆனா சென்டிமெண்டல் சினிமாவில் இருக்குது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா மலேசியா சாங் என்னதான் சூப்பர் ஹிட் பாட்டாலும் சரி, படம் வந்து 75% வந்து அது ஃபிளாப்பா இருக்குது ரஜினியா சாருக்கு. ஸோ கூட வந்து எஸ்பிபி சார் படிச்சிருக்கலாம். இப்போ என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா பொதுவாக எம் மனசு தங்கம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது. சூப்பர் ஹிட் சாங்கு, படமும் சூப்பர் ஹிட். ஆனா இந்த என்னம்மா கண்ணு சாங் வந்து ஆவரேஜான படம். மிஸ்டர் பாரத், ரஜினிகாந்த் சாரும் சத்யராஜும் சேர்ந்து பின்னிருப்பாங்க. அந்த சாங் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து படிக்காத நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. ஒரு கூட்டு கிளியாக, அந்த பாட்டுலாம் பார்த்தீங்கன்னா படமே ஹிட். இது இந்த மாதிரி ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 70% ரேஷியோ வந்து ஃபிளாப்லையும் 30% ரேஷியோவும் சக்சஸ்ல இருக்கிறதுனால இந்த சாங் எனக்கு என்னமோ இடிக்குது. இருந்தாலும் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. மனசிலாயோ நான் சொல்றது என்ன சாரே மனசிலாயோ. நீங்க என்னன்னா எல்லாத்தையும் தாண்டி இந்த வேட்டையின் படம் வந்து மிகப்பெரிய சக்சஸ் அடைந்து என்னுடைய ஆசை. இருந்தாலும் அங்கங்க சின்ன நெருடல் இருக்குது. கொஞ்சம் பயமா கூட இருக்குதுன்னு தான் சொல்லணும். இது வந்து எனக்கு இருக்கிற பயம் உங்களுக்கு இருக்குமா இருக்கான்னு தெரியாது. சென்டிமெண்ட்டை யாராவது விரும்புனீங்கன்னா யோசனை பண்ணிங்க. சென்டிமெண்ட் இல்லை, அதெல்லாம் சும்மா அப்படின்னா கண்டிப்பா வந்து எல்லாருமே வந்து அந்த படம் சக்சஸ் ஆகணும்னு தான் நம்ம நினைக்கிறோம். இது வந்து என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான். மற்றபடி இதுதான் வைக்கணும் இதுதான் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. டீகோட் இந்த படத்தோட இல்லைங்க, மனசுலோய சாங்கோட டீகோட். என்னடா சாரே மனசுலாயோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரஃபி தியேட்டரை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க.